ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்ஐசி ராஜா பேசுகிறேன். மந்த்லி 5000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு குழந்தையோட காலேஜ் எஜுகேஷனுக்கு ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி எல்ஐசி பிளான். எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி ஒரு 5000 ருபீஸில் பே பண்ணிவிட்டு குழந்தை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு 3.6 லேக்ஸ், செகண்ட் இயரில் ஒரு 3.7 லேக்ஸ், தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு 3.8 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அது இல்லாமல் ஃபோர்த் இயர் படிக்கும்போது 4.1 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஃபிஃப்த் இயரில் ஒரு 4.3 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். அந்த மாதிரி காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபிஃப்த் இயர் படிக்கிற வரைக்கும் தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி பிளான். மந்த்லி 5000 ருபீஸ் ரேஞ்சில் பே பண்ணுற மாதிரி பிளான். இந்த பாலிசியில் எப்பப்போ பணம் கட்டுறோம், எவ்வளோ பணம் கட்டுறோம், என்னென்ன கவரேஜ் இருக்குது, எப்பப்போ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு 30 வயசு இருக்கிற ஒருத்தர் இந்த பாலிசி எடுத்தார்னா அவருக்கு குழந்தையோட காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து, அதாவது குழந்தைக்கு 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் வரைக்கும் தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி எடுத்துக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயரில் ஒரு 3.6 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வருது, அதுக்கப்புறம் 3.7, 3.8 அப்படி போயிட்டே இருக்குது. ஓகே, இதுக்கு எவ்வளோ பணம் கட்டுறாரு அப்படின்னா 30 வயசில் ஆரம்பிக்கிறாரு, பிறந்த குழந்தையா இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு 5300 ரூபா ரேஞ்சில் பணம் கட்டுறாரு. மாதம் 5300 ரூபா ரேஞ்சில் பணம் கட்டுறாரு. எவ்வளோ நாள் பணம் கட்டுறாருன்னா 15 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. 15 வருஷம் பணம் கட்டிட்டு 18வது வருஷத்துலேருந்து தொடர்ந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாரு. அப்போது பிறந்த குழந்தையா இருந்ததுன்னா குழந்தை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் மட்டும்தான் பணம் கட்டுறாரு. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பணம் கட்டிட்டு குழந்தையோட காலேஜ் டைமில் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறார். ஓகே, இப்போது குழந்தைக்கு 0, அதாவது பிறந்த குழந்தையா இருக்குது, இல்லை புதுசாக கல்யாணமானவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி 15 வருஷத்துக்கு பணம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ குழந்தைக்கு இதுவே 2 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுது, 5 வயசு ஆகுது, அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணத்தை எக்ஸ்ட்ராவாக கட்டி நம்பர் ஆஃப் இயர்ஸை குறைச்சிக்கும் போது அதே மாதிரி காலேஜ் டைமில் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிறந்த குழந்தைக்கு போட்டால் இந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகே, இவங்க டோட்டலாக எல்ஐசியில் எவ்வளோ பணம் கட்டுறாங்க அப்படின்னா 15 வருஷத்துக்கு மாதம் 5300 ரூபா ரேஞ்சில் பணம் கட்டும்போது இவங்க டோட்டலாக எல்ஐசியில் பே பண்ணுறது ஒரு 10 லட்ச ரூபா அளவுக்கு பே பண்ணுறாங்க. எல்ஐசியில் சேவ் பண்ணி வைக்கிறது. ஓகே, டோட்டலாக ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது 3.6 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு 3.7 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு 3.8 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, அப்புறம் ஃபோர்த் இயர் படிக்கும்போது ஒரு 4.1 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸு, ஃபிஃப்த் இயர் படிக்கும்போது 4.3 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸு. இதெல்லாம் டோட்டல் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 19 லட்ச ரூபா இந்த பாலிசியில் ரிட்டர்ன்ஸாக கிடைக்குதுங்க. இவர் பே பண்ணுறது 10 லட்ச ரூபா பே பண்ணுறாரு, இவருக்கு ரிட்டர்ன்ஸாக கிடைக்கிது 19 லேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாக கிடைக்குது. இந்த பாலிசி பேரண்ட் பேரில் எடுக்கக்கூடிய பாலிசி, சைல்டு நாமினியாக போட்டுக்கலாம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் ஃபாதர் குழந்தையோட அப்பா ஒரு 30 வயசு இருக்கிறவர் இந்த பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா சைல்டு நாமினியாக போட்டுக்கிறாரு. காலேஜ் டைமில், குழந்தையோட காலேஜ் டைமில் இவருக்கு ரிட்டர்ன்ஸ் வருது, மெச்சூரிட்டி வருது, அதை வாங்கி காலேஜுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்பிட்வீன் கேப்பில் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்னால ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ஆகுது ஃபாதருக்கு அப்படின்னா இந்த பாலிசிக்கு அதுக்கப்புறம் எந்த பணமும் கட்ட தேவையில்லை. பணம் கட்டாமே குழந்தையோட காலேஜ் டைமுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துடுது. இது இல்லாமல் எல்ஐசி இந்த ஃபாதருக்கு ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் 1 லேக் இவங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் மாதிரி, அதாவது ஆக்சிடென்ட்னால் டிசேபிள் ஆகிட்டாரு, அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மாதிரி வருஷம் 1 லட்சம் இந்த பாலிசியிலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு தொடர்ந்து எல்ஐசி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்டவும் தேவையில்லை. அது இல்லாமல் எல்ஐசி வருஷம் 1 லட்சம் கொடுக்குது. ஓகே, சப்போஸ் ஆக்சிடென்ட்னால இவர் இல்லாமல் போயிடுறார், ஆப்சண்ட் ஆயிடுறார் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாலிசிக்கு அதே மாதிரி எந்த பணமும் கட்டாமையே குழந்தையோட காலேஜ் எஜுகேஷனுக்கு பணம் வந்துடுது. அது இல்லாமல் எல்ஐசி குழந்தைக்கு இமீடியட்டாக ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக எல்ஐசி வருஷம் 1 லட்சம் பாலிசி முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்போது குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸும் கவர் ஆயிடுது, குழந்தையோட காலேஜ் எஜுகேஷனும் கவர் ஆயிடுது, ரிட்டர்ன்ஸும் வந்துடுது எல்ஐசிக்கு எந்த பணமும் கட்டாமையே. சப்போஸ் நார்மல் ரிஸ்க், உடம்பு சரியில்லாமல் இந்த பேரண்ட் இல்லாமல் போயிடுறார் அப்படின்னா இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்ட தேவையில்லை. கடைசியில் அந்த காலேஜ் டைமில் ரிட்டர்ன்ஸ் வந்துடுது. அது இல்லாமல் எல்ஐசி இந்த குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸுக்காக வருஷம் 1 லட்சம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஹேப்பன் ஆனால் கூட
குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸையும் கவர் பண்ணிக்கிறாங்க எல்ஐசி. அது இல்லாமல் அந்த மெச்சூரிட்டி டைம், காலேஜ் டைமில் மெச்சூரிட்டியும் வந்துடுது. ஒரு நல்ல ஒரு சூப்பர்பான எல்ஐசி பிளான். இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 100% சாவரின் கேரண்டியும் இந்த பிளானில் இருக்கிறதுனால மிக அருமையான பிளான். நம்ம கட்டுற பணத்துக்கு கேரண்டி உண்டு. ஸோ சூப்பரான ஒரு எல்ஐசி பிளான். மாதம் ஒரு 5000 ரூபா ரேஞ்சில் பணம் கட்டிட்டு குழந்தையோட காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து 5th இயர் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வாங்கிக்கிற மாதிரி பிளான். உங்களுக்கு எல்ஐசியில் இந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, இல்லை வேறு எந்த பாலிசி எடுக்கணுன்னாலும் சரி, எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.